ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன். வாய்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குரல் பிடிச்சிட்டு தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது வெள்ளிக்கிழமை இல்ல, வியாழக்கிழமை நைட் எடுத்த வீடியோ. வியாழக்கிழமை வந்து கொஞ்சம் காலையிலேருந்தே வேலை. என்ன வேலை அப்படின்னா, வீட்டில் வந்து கொஞ்சம் காய்கறிகள், பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வைக்க வேண்டியது இருந்து, மாவு அரைச்சு வைக்க வேண்டியது இருந்து, அப்புறம் எனக்கு ரெகுலராக வந்து மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா? அங்கே வந்து நாகர்கோவில் வர போயிட்டு கொஞ்சம் மாத்திரை, மருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா, அடுத்த நாள் காலையில வந்து திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாட்டு கிளம்ப போகிறோம். அதனால தான். இப்போ வந்து அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே சுடிதாரு, சாரீ இந்த சாரீல உள்ள ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். சுடிதார் வந்து தச்சு வச்சுட்டேன். இது புதன்கிழமையே சுடிதார் வந்து முடிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ எல்லாமே பேக் பண்ணணும். அதனால நான் வந்து சுடிதார் எல்லாம் கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு, சாரீயும் வந்து எடுத்து வச்சுட்டுருந்தேன். ப்ளவுஸ் வந்து நைட்டு 10 மணிக்கு மேல தான் தைக்க போறேன். நம்ம டெய்லருக்கு பொழப்பே இதுதான். எங்கே கிளம்புறோமோ அந்த டைமில் தான் நம்மளோட ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணி தைக்கிறது. அதுவும் தைக்க முடியலன்னா, அத போட்டுட்டு அடுத்த துணி எடுத்துகிட்டு போகிறது. இப்படி தான் நடக்கும். இப்போ இத வந்து நைட்டே நான் வந்து தச்சு எடுத்துட்டு 12 மணிக்கு தான் தூங்கவே செஞ்சுருக்கேன். என்னோடய வாய்ஸ் பிடிக்கிறதுக்கு காரணமே இதுதான். பார்த்தீங்கன்னா, நான் எங்கேயுமே கிளம்புனேன் அப்படின்னா ஒழுங்கா தூங்க மாட்டேன். இப்போ வந்து பாத யாத்திரை போகிறதுனால 2, 3 நாள் நமக்கு சரியான தூக்கமும் இருக்காது. அதனால் இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குமே டைம் ஆச்சு. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து சுடிதாரை எடுத்து வச்சு பார்த்துட்டு, சரியா இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் கட்டையாக இருந்த மாதிரி தெரியுது, அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் அப்படிதாம்மா இருக்கும், இது வந்து போட்டதுக்கப்புறமா சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நைட்டே வந்து துணிகள் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சு எல்லாமே பேக்கிங் பண்ணியாச்சு. ஒரு பெரிய பேக்கில் வந்து வண்டியில் போட்டு விட்றதுக்கு சின்ன பேக் வேண்டாம். நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது பொருட்கள், முக்கியமாக தண்ணி பாட்டிலு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது திங்ஸு, மெடிசன் இந்த மாதிரி முக்கியமான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். எனக்கு முக்கியமாக தேவைப்பட்டது என்னோடய கண்ணாடி டப்பா. அதுவும் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வெயிலில் ரொம்ப போகும்போது எனக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கூசிட்டு இருக்கும். எல்லாமே எடுத்து வச்சு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் ப்ளவுஸ் தைக்க போகிறேன். ப்ளவுஸ் தச்சுட்டு நான் வந்து கிளம்பும்போது தூங்கும்போது 12 மணி ஆச்சு. அப்புறம் எங்கே தூக்கம் வரும்? அப்படியே உருண்டு பெரண்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு எப்போ தூக்கம் வந்ததுன்னே தெரியல. நான் அலாரம் வச்சிருந்தது 3 மணி. ஆனா, எங்க அக்கா கரெக்ட்டா 2 மணிக்கா ஃபோன் அடிச்சு எழுப்பி விட்டுட்டா. எனக்கு கோவமா வந்தது. 3 மணிக்கு எந்திரிச்சு ரெடியா இருந்தாலே கரெக்ட்டா இருந்துக்கும். இவளுக்கு வேற இருக்க முடியலையே அப்படின்னிட்டு, அப்படியே 2 ஏச்சியும் குடுத்துட்டு நான் வந்து எந்திரிச்சுட்டேன். எந்திரிச்சதுக்கப்புறமா வெந்நி வச்சுட்டு, பல் விளக்கி, கொஞ்சம் பாத்திரம் அழுக்கா இருந்தது அதெல்லாம் கழுவி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு, அப்புறம் கிளம்புறதுக்கு கரெக்ட்டா தான் இருந்தது. அதனால பரவாயில்ல, நம்ம அப்போ ஒரு வேளை 3 மணிக்கு எந்திரிச்சிருந்தாலும் ரெடியா இருக்க முடியாது போல அப்படின்னு நினச்சுக்கிட்டேன். கிளம்பி ஒரு 4 மணிக்கு வீட்டை விட்டு வெளியில் போனோம். பையனை பைக்கில் கொண்டு விடு அப்படின்னு சொன்னேன். அது மைனி சொல்லிட்டாங்க, நடந்து தான் போகணும் வீட்டில் இருந்து அப்படின்னாங்க. அதனால பஸ் ஸ்டாப் வரைக்குமே நான் வந்து நடந்தே வந்துட்டேன். எல்லோரும் சேர்ந்து அங்கேருந்து கிளம்புனோம். அங்கே பிள்ளையார் கோயிலில் ஒரு பூஜையும் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக சிறப்பாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்லேயுமே வந்து காலையிலே பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வீட்டில் இருந்து கிளம்புனேன். நம்ம வந்து ரொம்ப நாளாக விரதம் இருக்கோம், டெய்லியும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ காலையிலேயும் பூஜை பண்ணிட்டு தான் கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக காலையிலே விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு ஒரு தேங்காயும் உடைச்சிட்டு, அதோட நம்ம குடும்ப கோயிலுக்கும் நைட்டே வந்து பையன் வந்து ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வந்துட்டான். அப்புறமா வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. பாத யாத்திரை கரெக்டாக 4 மணிலேருந்து ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் ஃபுல்லாகவே நடைப்பயணம் தான். வீடியோவே மிஸ் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் என்ன மாதிரிலாம் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நிறைய பேர் பழனிக்கு நடந்து போச்சுல, பேக் 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 எங்கே நாங்கள் போகிறோம், டோராவின் பயணங்கள் அப்படின்னு போட்டோம். சங்கீதம் இல்லையா எம்மனியே டோராவின் பயணங்கள் புரியும் அப்படின்ட்டு. ஐயோ, செல்ஃபி தெரியவே இல்லை, செல்ஃபி தெரியாது. ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ 10 நிமிஷத்தில் திருச்செந்தூர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுறுசுறுப்பில் நம்மளும் போட்டி போட்டு விறுவிறுன்னு அழகாக நடக்க ஆரம்பித்தோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகுது பாருங்கள் கால்வலி. நீ ஏன் கால்வலியான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிது. இப்போ வந்து காலையில் வெயிலுக்கு முன்னாடி நடக்கிறதுனால எந்த களைப்புமே தெரியலை. ஆனால் ஒரு 7 மணிக்கு மேலே வந்தது பாருங்கள் வெயில். கால் வலியாவது கை வலியாவது என்ன நடந்தாலும் இன்றைக்கி திருச்செந்தூரை பார்க்காம விட போகிறதில்ல அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தில் தான் நடந்துகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 3 வருஷமாக நான் வந்து போகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இது வந்து 3வது வருஷம் தான் என்னோடய ஆசை வந்து அப்படியே நிறைவேறியிருக்கு.
எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தடங்கள் வந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து திருச்செந்தூரில் நடந்து போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிருந்தேன். எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. தெளிவாகிட்டா? அப்புறம் நல்லா இருக்கு. நேரம் போதுமா? அழகாக இருக்குல்ல. நம்ம வீட்டில் என்ன இப்படி தெரியுது. எடுப்புமானு கேட்டுட்டாங்க. வேண்டாம், எவ்வளோ தூரத்துக்கு தெரியும்னு பார்க்க தண்ணி இப்போ வேணுமா? தண்ணி ஏன்ட்டா ஒரு அரை பாட்டில் இருக்கு. தண்ணி பட்டாலே பொத்துருமா? அந்தானே சொல்லுச்சு உடனே பேச. தண்ணி கொண்டு கால வச்சு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஓடவே தண்ணி கொண்டு கால காலையில் ஒரு 7 மணி பக்கத்தில் நாங்கள் வந்து கூடன்குளத்துக்கு போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறமா கூடன்குளத்தில் பிள்ளையார் கோயிலில் காலையில் சாப்பாடு கொடுத்தாங்க. ஒவ்வொரு பார்சல் கொடுத்தாங்க. 4 இட்லி, 4 இல்லை 5 இட்லி, ஒரு வடை, சட்னி, சாம்பார் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. தண்ணி பாட்டில் மட்டும் கொடுக்கல. அதனால கொஞ்சம் இருந்த தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து அதை வச்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடியே கூடன்குளம் ஸ்டார்டிங்லேயே ஒரு கோவிலில் வந்து ஒரு 2 தாத்தா இருந்து அழகாக சுக்கு காப்பியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ நமக்கு வந்து காலையில் நடந்து வர்றவங்களுக்கு தொண்டைக்கு இதமாக இருக்கிற மாதிரி இருந்தது. மணி இப்போ 8:45 தான் ஆகுது. இனிமே தான் இருக்குது நமக்கு வெயில். மாத்திரைலாம் போட்டோம்னா எந்த எஃபெக்ட்டுமே இல்லை. மாத்திரை போட்டு களிமூடியே வேஸ்ட்டு தான். பின்னாடி ஒரு அந்தோனியார் இருக்காரோ? அந்தோனியார் தான் நீங்கள் என்னால் தந்திருக்காரு. வழி நவலடின்னு வரல. நவலடியில் போய் சாப்பிட்டு சிரட்டப்பிள்ளையார் கோயிலுக்கு என்றையாவே ஒரு 10 மணி நேரத்தில் போயிருப்போம். அங்கே போகும்போதே ஒரு பாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகரில் மாத்திரை சரியாக போடாமல் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ரொம்ப பயமாக இருந்தது எங்களுக்கு. பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு, எப்படி இன்னும் மிச்ச வழிகளெல்லாம் நடப்பாங்க அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கவலையாக இருந்தது. அதுக்கப்புறமா நார்மல் ஆகிட்டாங்க. திருச்செந்தூர் வரும்போதெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பு அழகாக தான் இருந்தாங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை. பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து டைமுக்கு சாப்பிடல, இப்படி வெயிலெல்லாம் போனால் வந்து சுகர் ரொம்ப லோவாகும். அப்பப்போ நான் மாத்திரை வந்து போட்டுட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் சரி, அங்கங்கே உட்காந்து பொறுமையாக தானே போயிட்டுருக்கு. அதனால் பிரச்சனை இல்லை. முக்கியமாக ஒன்றே ஒன்று சொல்லணும். நடந்து போகிறவங்க வந்து புதுசாக அன்னைக்கு செருப்பு எடுத்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எங்கள் மைனி பண்ண ஒரே தப்பு, அவங்க வந்து புதுசாக செருப்பு எடுத்திருக்காங்க. அது அவங்களுக்கு கால் வலி வந்துட்டு, நான் ஏன் செருப்பை மைனிட்ட கொடுத்துட்டு அவங்க செருப்பை நான் வாங்கி இப்படி மாற்றி மாற்றி போட்டுட்டு தான் நடந்துகிட்ருந்தோம். இது வந்து நவலடிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாட்டாறு பாலம். இந்த பாலத்தில் அப்படியே போயிட்டுருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இடம். வானம் பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது. நம்மளை பார்த்திங்களா, இந்த ஊரை விட்டே போகிற மாதிரி ஒரு கெட்டப்பில் கண்ணாடி போட்டுட்டு டவலெல்லாம் மூடிட்டு வந்துட்டுருக்கேன். ஏதோ டிஸ்கவரி சேனலில் நடந்து போன மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் தோண்டிகிட்டு இருந்து. அவ்வளோ ஒரு வெயில். வெயிலில் நடந்தால் தான் நாங்கள் பண்ண தப்பு. நைட்டு தான் நடந்துருக்கணும் ஃபுல்லாக.
வெயில் டைம் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமா. வெளியூர்லேருந்து வரவங்கலாம் அதை தான் ஐடியா சொன்னாங்க. அப்புறம் செருப்பு புதுசு யூஸ் பண்ணாதீங்க, பழைய செருப்பு யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இத்து போன வீட்டுக்கு போட்ட செருப்பு இருந்து அதை தான் எடுத்து போட்டுட்டு போனேன். அதனால எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அழகா இருக்கு. வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. குடிக்கிறதுக்கு ஏதாவது மோர், அந்த பழம் அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசிட்டே போயிட்டுருந்தோம். திடீர்னு ஒரு வண்டி நம்ம கிராஸ் பண்ணி முன்ன வந்து நின்னுதா, கொஞ்சம் பயமா இருந்தது. என்னடா ஒரு வண்டி நிக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஊர் பையனுவ தான் எல்லாமே. நம்ம சொந்தக்கார பசங்க தான் எல்லாம். அவங்க வந்து மோரும், பழமும் கொண்டுட்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு நடந்து போற மக்களுக்கு குடுக்குறதுக்காக. ஆளுக்கு 2 பச்சை பழம், அப்புறம் வந்து ஒரு ஒரு கப்பு மோரு, காணாத குறைக்கு ஒரு டப்பா ஃபுல்லா மோர் வந்து வாங்கி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் எல்லாம் வச்சுருந்தாங்கல்ல, லக்கேஜ் வந்து மறுபடியும் எல்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு. வருஷத்தை பேசிட்டு இருந்தோம். மோர் பழம்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கரெக்டாக நீங்கள் கொண்டுட்டு வந்துருக்கீங்க. அதான் சரவணன் கொண்டுட்டு வந்திருக்காரு தானே. அசுலூரால் ஒன்றுமே இல்லை, எல்லாம் நம்ம ஆமாம். கொடுக்கறனால தான் பரவாயில்ல. இந்த லைனில் வேறு ஒன்றுமே கொடுக்கல ஆட்கள். தண்ணி வேணாலும் ஃபில் பண்ணிடுங்க. வெள்ளனே ஒரு 4 மணி 5 மணி அவங்கள பார்த்து கரெக்ட்டா இதே இருக்குல. இப்போ நாங்கள் நல்லா மோர் குடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டிலும் எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பித்தாச்சு. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின நாள் நல்லா பழங்கள், சாப்பாடு, தண்ணி, டீ அப்படி இப்படின்னு எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல, யாருமே ரொம்ப கொடுக்கல. இப்போ மொத்தமாகவே ஒரு 2 இடத்துல 2, 3 இடத்துல கொடுத்தது வந்து நம்ம உள்ளூரில் உள்ளவங்க. இன்றைக்கி நம்ம மக்கள் நடக்கிறாங்க, அந்த இடங்கள்ல எல்லாம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அவங்க ஊர்லேருந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி கூடங்குளத்தை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வந்து 2, 3 இடத்துல கொடுத்தாங்க. செல்வியக்கா அதுக்கப்புறம் ரொம்ப குறைவு தான். நவலடியில் வந்து நம்ம ஊரில் உள்ளவங்க வந்து சாப்பாடு ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. ஒரு கோயிலில் உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு அங்கேயும் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4 மணிக்கு அப்புறமா தான் அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பித்தோம். ஏன்னா நம்ம ரொம்ப வெயிலில் நடந்துகிட்டே இருந்தோன்னா நம்ம உடம்புல உள்ள நீர் சத்தும் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அதிகமாக தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். உடம்பு ரொம்ப ஹீட்டாகும். தரையை பார்த்திங்கன்னா நடந்து போகிற வழி ஃபுல்லாகவே தார் ரோடு தான். அந்த ரோடோட சூடு அதிகமாக இருக்குது. அது பட்டு பட்டு செருப்பு நல்லா சூடு. அதுக்கப்புறம் நம்ம காலும் நல்லா செருப்புக்கு மேலே சூடு தெரியுதா. இது எல்லாம் சேர்ந்து பிரச்சனை வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் நாங்கள் நல்லா இன்னும் தான் நடந்து வந்துருந்தோம். ஐயோ, இந்த வண்டியில் நம்ம என்ன முடிய அவனு நல்ல பிறகு தான் சிரிச்சிட்டு போகிறான். வண்டி யாத்தம்லாமே நம்ம நடந்து வர விட அப்படி தெரியல தெரியுமா. ஏற்றி விடுவார் பையனி. கலரை பாருங்க எப்படி இருக்குன்னு. என் கலரை பாருங்க. காலையில் கிளம்பும்போது எப்படி இருந்து. ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க. உரிச்சுதாங்க போயிடாது. வேண்டாம் வேண்டாம் உரிச்சு அப்படி. மயிறு பழம் நல்லா இருக்கா? அது நல்ல பழுத்துன மாதிரி இருந்தால் தான் சுமாராக இருக்கா. பழத்தை தின்னுட்டு போட்டு தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டே இருக்காளுவே. அப்படி வந்து ஒவ்வொரு இடமா உட்காந்து அந்த ஊரோட அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தோம். பஸ்லலாம் வரும்போது 5 நிமிஷத்துல ஏதோ இந்த ஏரியாவே கடந்த மாதிரி இருக்கும். நம்ம கடக்கிறோம் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஆளெல்லாம் சேர்ந்து நடக்கிறதுனால கொஞ்சம் வலி இருந்தாலும் ஜாலியாக தான் இருந்துட்டு இருந்தது. வெயில் வந்து கொஞ்சம் ஒரு மதியத்துக்கு மேலே மந்தமாக இருந்துட்டு இருந்ததுனால பரவாயில்ல. மழை பெஞ்சாலும் சுத்தமாக நடக்க முடியாது. அதுக்கு இப்படி வெயில் அடித்தாலே பரவாயில்ல அப்படின்னு தான் நாங்கள் நினச்சி பேசிட்டு போனோம். எங்கள் மைனி கையில் ஒரு கவர் இருக்குது பாருங்கள், அது வந்து செருப்பு. மாற்றி மாற்றி செருப்பு எடுத்து போட்டுட்டு நடந்துட்டு இருந்தோம். நவலடி வரும்போது என்னாச்சு அப்படின்னா, கடையில் ஒரு புது செருப்பே வாங்கிட்டோம். ஏன்னா அக்காவுக்கு வந்து காலெல்லாம் ரொம்ப வலி கொடுத்து அந்த புது செருப்போட சூடு வந்து அதிகமாயிட்டு. அதனால ஒரு செருப்பு எடுத்துகிட்டு அதை கவரில் மாற்றி மாற்றி போட்டு நடந்துகிட்ருக்கோம்.
நல்லா இருக்கு இந்த இடம். மைனி அவ்வளோ சொட்டு நீர் பாசனம் தண்ணி இல்லை, தண்ணி பாய்க்கிறதும் நிறைய வீணாக கீழே போகுமா. இதில் வந்து சொட்டு நீர் பாசனம் மூட்டுக்குள்ளே மட்டும் போகும், தண்ணி குறைவாகும். மைனி லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் போடுதியே நீங்கள். ஒவ்வொரு இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் நான் வந்து சொல்கிறேன், அந்த ரோடு வரல இந்த ரோடு வரல, ஏன் இப்படி போய் சொல்கிறீங்கன்னு நம்மளுக்குள்ளேயே பேசி பேசி சிரித்து போயிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்திரகாளி அம்மன் கோயில் உண்டு போகிற வழியிலே. அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம முக்கியமான தேவைகள் கொஞ்சம் இருக்குது, அதை எல்லாமே அந்த சைட்லேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்பியாச்சு. அதான் கோயிலு கிழக்க போகிற ரோட்டில் தானே இருக்குது. நான் அதான் இங்கே எங்கே இருக்கு நை நம்ம வடக்கு மரம் நடந்த மைனி. இந்த ரோடு வடக்கு மரம் வரும், இப்போ தான் கொஞ்சம் கிராஸில் போகுது. ஆள் நிறைய இருக்குது, எங்கே உள்ள ஆள் வந்துடுறதெல்லாம். மணி 6 மணி ஆயிட்டலாம் கரெக்டா. 6:30 மணி. இன்னும் இவ்வளோ நேரம் இருக்குது. 6:30க்கு தான் காரி கோயிலுக்கு வந்திருக்கோம். ஓரிக்கா அது இது மைனி, அது இது எந்த ஊர் அதில் வர்றது? பரவூர் ஓரியா? அப்படியா? எங்கே இருக்குதுன்னு கேட்டா நல்லாதான் இருக்கு. நம்ம ஒரு வழியாக தக்காடி நடந்து ஒரு 8 மணிக்கெல்லாம் ஒவ்வொரு கோயிலுக்கு வந்துட்டோம். அங்கே குளிச்சுட்டு துணியெல்லாம் மாற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லா தூக்கம். எங்கள் ஊரே இங்கே தான் தூங்குது பாருங்கள். இனிமேல் எல்லாம் சீக்கிரமாக எந்திரிச்சு நடக்கணும்னு பிளான் பண்ணிட்டு தான் தூங்கணும். அடுத்த வீடியோவில் நான் எப்படி நம்ம வந்து நடக்க ஆரம்பித்தோம், எவ்வளோ தூரம் நடந்தோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரெல்லாம் திருச்செந்தூருக்கு நடந்தீங்க, அவங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.